கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்னாள் இரவு உலகம் முழுவதும் பனி மெதுவாக பொழிந்து கொண்டிருந்தது. அந்த பனித்துளிகள் விழும் சத்தத்திலேயே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எல்லோரும் விழா காலத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்படியே வானத்தில் மெதுவாக பறந்து கொண்டிருந்தார் சாண்டா. அவருடைய வண்டியும் அழகான மான்களுமாய் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தன. ஆனால் அப்போது ஒரு சிறிய அதிசயம் நடந்தது. பெரிய காற்று ஒன்று வீச சாண்டாவின் பெரிய பரிசுப்பை மெதுவாக காற்றில் உயர்ந்து பனிமூட்டம் நிறைந்த காடுக்குள் விழுந்துவிட்டது. சாண்டாவுக்கு தெரியாமல் அந்த பை பனியில் அலைந்து கிடப்பது போல் இருந்தது. அந்த காடுக்குள் ஒரு அழகான குட்டி தமிழ் கரடி வாழ்ந்தது. மென்மையான பழுப்பு நிற ரோமங்களும் பெரிய இனிய கண்களும் கொண்ட குட்டி கரடி. பனியில் விளையாடிக் கொண்டிருந்த அது தூரத்தில் சிவப்பாக ஜொலிக்கும் ஏதோ ஒன்றை கண்டது. ஆர்வமாக அங்கு சென்று பார்த்தபோது அது சாண்டாவின் பரிசுப்பை என்று தெரிந்தது. அங்கு நின்று கொண்டே குட்டிக்கரடி, இதை இங்கே விட்டால் சாண்டாவுக்கு எவ்வளவு கஷ்டமாகுமே என்று மனதில் நினைத்தது. உடனே அந்த பையை தூக்கி பிடித்து சாண்டா பறந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கியது. பனியில் அதன் பாத அடியில் ஒரு அழகான கதையைப் போல பின்னி பிணைந்தன. அந்த பயணம் சுலபமில்லை. பனிமலைகள், பிரகாசிக்கும் பனிப்பாறைகள், மெல்ல வீசும் குளிர்காற்று எல்லாம் இருந்தது. ஆனாலும் குட்டிக்கரடி அஞ்சவில்லை. சாண்டாவின் மகிழ்ச்சியும் உலகம் முழுதும் உள்ள குழந்தைகளின் சிரிப்பும் அதன் மனம் முழுவதையும் நிரப்பியிருந்தது. பிறகு ஒரு சமயம் வானத்திலிருந்து மெதுவாக இறங்கி வரும் ஒளியை குட்டிக்கரடி கவனித்தது. அது சாண்டாவின் வண்டியே. சாண்டா தனது பை கிடைக்காமல் கவலைப்பட்டு தேடிக்கொண்டிருந்தார். கரடி பையை மேலே தூக்கி பிடிக்க செய்த போது சாண்டா அதை கவனித்து மிக மகிழ்ச்சியாக வண்டியை அதன் அருகே இறக்கினார். அடுத்து நடந்தது என்னவென்றால், அந்த பனிக்காடும் இரவு வானம் கூட மகிழ்ச்சியில் பிரகாசித்தது போல தோன்றியது. சாண்டா தனது பரிசுப்பையை பாதுகாப்பாக வைத்து கொண்டார். இனிய ஆசிர்வாதத்தை குட்டிக்கரடியின் தலையில் வைத்து வானத்தில் மீண்டும் பறந்தார். அந்த இரவு குட்டிக்கரடி பனியில் நடந்த தனது சாகசத்தை நினைத்து மனதில் ஒரு வெப்பமான மகிழ்ச்சியை உணர்ந்தது. அது செய்த சிறிய உதவி கோடிக்கணக்கான குழந்தைகளின் கிறிஸ்துமஸை அழகாக மாற்றியது. அவ்வாறே அந்த பனிக்காட்டில் எப்போதும் சொல்லப்படும் ஒரு மர்மமான கதை உருவானது. ஒரு தமிழ் குட்டிக்கரடி சாண்டாவின் நாளை காப்பாற்றிய கதை. Thanks for watching. Subscribe me.